வெல்கம் டு ஆலிவுட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசிக்கு ரிலேட்டடான குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 ஸோ ஆகிய இந்த எக்ஸாமுக்கு ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டெய்லி நிகழ்வுகள் என்னென்ன, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு 17th டிசம்பர் 2021 இன்னைக்கான முக்கிய நோட்ஸ் என்னென்ன இருக்குதுன்றதை பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருவோம். தமிழ்நாட்டு விடுதலை வீரருக்கான டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதில் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது KS பெரியசாமி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். KS பெரியசாமி மற்றும் பெரியசாமி தூரரும் இருவரும் பாலிய நண்பர்கள் என்று சொல்லப்படுது. பின்பு 1982 சென்னை மாநில கல்லூரியில் இருவரும் சேர்ந்து படித்தவர்கள் அங்கு நண்பர்களாக மாறியுள்ளனர். பின்பு இவர்கள் வனமலர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியுள்ளனர். ஸோ வனமல சங்கத்தை நிறுவியர் யார் என்று கேட்டீங்கன்னா பெரியசாமி மற்றும் பெரியசாமி தூரரும் என்று நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் பித்தன் என்ற மாத இதழையும் தொடங்கியுள்ளனர். பித்தன் இதழுக்கு பாரதி தமிழ் என்ற பெரியசாமி தூரரின் அரிய திரட்டுக்கு முடிமூச்சுடன் உதவியவர் KS பெரியசாமி. நெக்ஸ்ட் கால சக்கரம் என்ற வாரதியும் நிர்வாக ஆசிரியராகவும் விளங்கியுள்ளார். பின்பு 1928 சைமன் கமிஷன் சென்னைக்கு வரும்பொழுது இந்தியாவுக்கு வரும்பொழுது அதை எதிர்த்தவரும் KS பெரியசாமி. பின்பு 1934 காந்தியடிகள் கோவைக்கு வந்திருந்த போது அவருடன் இருந்து பணி செய்யும் வாய்ப்பு பெற்றவர். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வந்து வனமலம் சங்கத்தை நிறுவியவர். நெக்ஸ்ட் பித்தன் என்ற மாத இதழையும் தொடங்கியவர். நெக்ஸ்ட் 1928 சைமன் கமிஷனை எதிர்த்தவர். பின்பு 1934 கோவைக்கு காந்தியடிகள் வரும்பொழுது அவருடன் பணி செய்யும் வாய்ப்பையும் பெற்றுள்ளார். பின்பு 1937 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் காங்கிரஸ் வந்து எல்லாருடைய மாகாணத்திலையும் தேர்தலில் போட்டியிட ஒப்புக்கொண்டார். அதோட சார்பில் ஈரோடு தொகுதியில் இவர் பங்கேற்றுள்ளார். ஸோ யார் எதிர்த்துனா நீதி கட்சி எதிர்த்து போட்டியிட்டுள்ளார். இவருடைய நேம் பரிந்துரைத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள் இவருடைய நேம் வந்து பரிந்துரைக்கிறாரு. ஈரோடு தொகுதியில் எதிர்த்து நீங்கள் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பெரியசாமிக்கு ஆதரவாக KP சுந்தராம்பாள் அவர்களும் மற்றும் தீரர் S சத்தியமூர்த்தி அவர்களும் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். நெக்ஸ்ட் 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றுள்ளார். ஸோ எக்ஸாம்பிளில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இவர் எந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1937 எலெக்ஷனில் ஈரோடு தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு. அதுவும் இவரோட நேம் யார் பரிந்துரைத்து பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள் பரிந்துரைக்கிறாரு. நெக்ஸ்ட் இவருக்கு ஆதரவாக KP சுந்தராம்பாள் மற்றும் தீரர் S சத்தியமூர்த்தி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். நெக்ஸ்ட் 1940 நடந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் பங்கேற்றுள்ளார். ரீசெண்டாக நம்மளுடைய சென்னை கிண்டியில் ஒரு அர்பன் ஸ்கொயர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அர்பன் ஸ்கொயர்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பொழுதுபோக்கு பூங்கான்னு சொல்லலாம், இல்லை நகர்ப்புற சதுக்கம்னு சொல்லலாம். அது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது ஒன்று பார்த்தீங்கன்னா கத்திப்பாரா பிரிட்ஜில் வந்து அர்பன் ஸ்கொயர் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இந்தியா லெவலில், இல்லை சென்னையில் ஓப்பன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவிலே மிகப்பெரிய குளோவர் இலை வடிவமைப்பின் கூடிய மேம்பாலம் என்று சிறப்பை பெற்றுள்ளது. பின்பு 2008 இந்த பிரம்மாண்ட மேம்பாலம் கட்டப்பட்டது. யாருடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பீரியட் அவர்களில் திறக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கூட்டுறவு மருந்தகங்களில் 70 புதிய கூட்டுறவு மருந்தகங்கள் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். ஸோ இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது கூட்டுறவு மருந்தகங்கள் திறந்து வைத்தார் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் 20% மானிய வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. ஸோ நம்ம கூட்டுறவு மருந்தகத்தில் கிட்டத்தட்ட 20% வரை தள்ளுபடியான மருந்துகள் கிடைக்கிறது. இந்த ஆண்டுகள் மட்டுமே 60 கடைகள் என 5 ஆண்டுகளில் 600 உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அதோட தொடர்ச்சியா நம்ம நேஷனல் நியூஸ் தேசிய நிகழ்வுகளை நம்ம லைனா பார்த்துருவோம். ரீசெண்டாக நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாம்ப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எதை முன்னிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று December 16 ஸ்வார்னிம் விஜய் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பங்களாதேஷ் வார் வின் பண்ணது நம்மளும் இந்தியாவும் பாகிஸ்தானும் வின் பண்ணி இந்தியா வின் பண்ண தினத்தை ஒட்டி அந்த நினைவுக்காண்டி இந்த ஸ்டாம்ப் 1971 வார் நினைவுக்காண்டி இந்த ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஸ்டாம்ப் இந்த ரைட் சைடில் பாருங்கள், ஸ்வார்னிம் விஜய் வார், அதாவது 50வது வருஷம் கோல்டன் ஜூப்ளி கொண்டாட தினத்தை ஒட்டி இந்த ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது புதுடெல்லி ராஜ்நாத் சிங் அவர்கள், பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டுள்ளார்.
நெக்ஸ்ட் ரீசெண்டாக இந்தியா வியட்நாமும் மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுப்பிட்டிருக்காங்க இரண்டு கண்ட்ரியும் வந்து. ஸோ என்ன முக்கியமான விஷயம் இந்தியா வியட்நாம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேஷன் பிட்வீன் இந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ ஐடி ரிலேட்டடான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம். ஸோ இந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் அண்டர் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வியட்நாம் கேன் ஃபர்தர் என்ஹான்ஸ் கோஆப்ரேஷன் அண்ட் டிஜிட்டல் ட்ரேட் பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ். ஸோ ஐடி ரிலேட்டட் சம்மந்தமான இரண்டு நாடுகளுடைய ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம். எக்ஸாம்பிள் ரீசெண்டாக எந்த கண்ட்ரி கூட இந்தியா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் பண்ண கையெழுத்திட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக டேட்டோட 16th December சொல்லி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவும் வியட்நாமும் சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். சரி, நெக்ஸ்ட் ரீசெண்டாக வந்து ஒரு 6 day ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது 25th சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ன்ற ஒரு டிரைவ் ப்ரோக்ராம் தான். ஸோ என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஸ்ட்ரென்தன் த சைபர் செக்யூரிட்டி. ஸோ சைபர் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரீசெண்டாக வந்து நிறைய சைபர் செக்யூரிட்டி அட்டாக் நடக்குது. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண அந்த ஃபீல்டில் ஒரு டெவலப் பண்ண இந்த 6 day ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்குது. இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நேஷ்னல் இ கவர்னன்ஸ் டிவிஷன் அண்டர் சைபர் சுரக்ஷித் பாரத் இனிஷியேட்டிவ். ஸோ சைபர் சுரக்ஷித் பாரத் இனிஷியேட்டிவ் வந்து சைபர் செக்யூரிட்டி எக்கோசிஸ்டமை டெவலப் பண்ண கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ அந்த இனிஷியேட்டிவ் கீழே நடக்கக்கூடிய ப்ரோக்ராம் தான் வந்து 25th CISO சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் டீப் டைவிங் ப்ரோக்ராம். இதில் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பாரத் இனிஷியேட்டிவ், அதை ரொம்ப ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது தேவை. நெக்ஸ்ட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு ஸ்ட்ரென்தன் த சைபர் செக்யூரிட்டி எக்கோசிஸ்டம் இந்த கண்ட்ரி. இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அகில இந்திய மேயர்கள் மாநாடு. ரீசெண்டாக நடந்துச்சுங்க. இது எங்கே நடந்துச்சு அப்படின்றது தான் கொஷின் மார்க். உத்தரப்பிரதேஷில் நகர்ப்புறத்தில் மேம்படும் துறையில் வாரணாசியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ வாரணாசியில் ரீசெண்டாக அகில இந்திய மேயர்கள் மாநாடு நடைபெற்றது. இதோட தீம் என்னன்றதை பாருங்கள், புதிய நகர்ப்புற இந்தியா என்பதாகும். ஸோ 3 கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். அகில இந்திய மேயர்கள் மாநாடு உத்தரப்பிரதேசில், அதுவும் வாரணாசியில் நடைபெற்றது. அதோட தீம் பார்த்தீங்கன்னா புதிய நகர்ப்புற இந்தியா என்பதாகும். இது 3 கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் குஜராத்தில் நம்ம PM நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங் பற்றி பேசப்பட்டிருக்கு. ஸோ இது இன்னைக்கு டாபிக் வந்து நேச்சுரல் ஃபார்மிங் பற்றி ஒரு முக்கியத்துவமான என்னென்ன கவர்மெண்ட் ரிலேட்டடாக வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஃபார்மிங் ரிலேட்டடாக வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னா, சின்ன சின்ன லேண்ட் வச்சுட்ருக்காங்க அப்படின்னா, அந்த லேண்ட் எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணி ஹெக்டார் லெவலில் ஒரு ஃபண்டு இனிஷியேட்டிவ் கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம். ஸோ பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா இது எது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா, டு ப்ரமோட் ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லாங்க. நெக்ஸ்ட் மிஷன் ஆர்கானிக் வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் ஆர்கானிக் வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண இந்த மிஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக நார்த் ஈஸ்ட் ரீஜனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடி ஸ்கீம் அண்டர் சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம். ஸோ இந்த சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் கீழே இந்த சப்சிடி ஸ்கீம் வருது, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடி ஸ்கீம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த சப்சிடி ஸ்கீம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் மிஷன் ஆன் ஆயில் சீட் அண்ட் ஆயில் பாம். அதாவது ஆயில் சீட்ஸுக்கும் ஆயில் பாம் ப்ரொடியூஸ் பண்ண. ஸோ ரீசெண்டாக நம்ம பார்க்குறோம் நியூஸில் வந்து இந்தியா வந்து அதிகமாக எடிபிள் ஆயில்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம உள்நாட்டு டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது, எடிபிள் ஆயிலுடைய டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக வந்து வெளியே எக்ஸ்போர்ட்லேருந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த ஆயில் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அது முக்கியமாக ஆர்கானிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சில ஃபெர்டிலைசர் டெவலப் பண்ணையோ இல்லை பிளான் பண்ணவோ நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. அந்த மிஷன் தான் நேஷனல் மிஷன் ஆன் ஆயில் சீட் அண்ட் ஆயில் பிளான். நேஷ்னல் செக்யூரிட்டி ஃபுட் மிஷன். ஸோ அதுக்கு கீழேயும் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஃபண்டு ரெடி பண்ணுறாங்க. முக்கியமாக சில உரத்தை ரெடி பண்ண அவங்க ஒரு சப்சிடிஸ் மாதிரி அலோகேட் பண்ணுறாங்க, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன். ஸோ இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா சிக்கிம் இஸ் த ஒன்லி ஸ்டேட் டு ஹாவ் ஃபுல்லி பிகம் ஆர்கானிக். ஸோ சிக்கிம்ன்ற ஒரே ஒரு மாநிலம் மட்டும்தான் இது வரைக்கும் இந்தியாவில் ஃபுல்லி வந்து ஆர்கானிக்ன்ற ஸ்டேட்டஸ் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த 5 ஸ்கீம்ஸை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் சிக்கிம் ரிலேட்டடாக பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரசியல் ரீதியான கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகளை என்னென்ன நடந்திருக்குன்றத பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம ரீசெண்டாக பார்க்க போகிறது ஒரு புதிய பில் பற்றி.
2019ஆம் ஆண்டு பாஸ் பண்ண இந்த பில்லு தாங்க. அதாவது பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் பார்ப்பீங்க. பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பில் லோக்சபாவில் அறிமுகப்படுத்த பில் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பில்லோடைய கூட்டு அறிக்கை, அதாவது கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதோட அறிக்கை வந்து ரீசெண்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க, பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் விவாதம் போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வார்த்தை ரைட் டு பி ஃபர்காட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மறக்கப்படுவதற்கான உரிமை என்று சொல்லப்படுது. மறக்கப்படுவதும் ஒரு உரிமை தான், அதுவும் அந்த உரிமை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லீகல் கான்செப்ட்டுங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் வந்து ரைட் டு பி ஃபர்காட்டன். அதாவது ஃபேஸ்புக் நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, கூகுள் நிறுவனம், ஃபேஸ்புக் நிறுவனம், அந்த மாதிரி நிறுவனங்களில் தனி நபருடைய சொந்தமான விஷயம் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட தரவுகளை வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்களை பற்றியே வந்து ஒரு நியூஸ் வந்து கூகுளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நியூஸ் வந்து உங்கள் அனுமதி இல்லாமல் கூகுள் வந்து யூஸ் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ப்ளஸ் உங்கள் அனுமதி இல்லாமல் வெளியே தெரிவிக்கிறாங்க. அதே வந்து ஒரு ப்ரைவசி ரிலேட்டடான ஒரு இஷ்யூன்றதுனால ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்கப்படுவதற்கான உரிமை அப்படின்னு அந்த கான்செப்ட் வந்து யூரோப்பியன் யூனியனில் பேசப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய பில்லில் பார்த்தீங்கன்னா பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் 2019 இந்த வேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ரைட் டு பி ஃபர்காட்டன் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இது ஒரு முக்கியம் என்ன, ரைட் டு பி ஃபர்காட்டன் எதில் இருக்குது அப்படின்னா ரைட் டு ப்ரைவசி. ஸோ ரைட் டு ப்ரைவசியில் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2017ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரைட் டு ப்ரைவசி வாஸ் டிக்ளேர் ஆஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட் பை த சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக சொல்லலாம். ஏன்னா ரைட் டு ப்ரைவசி வந்து இஸ் அ இன்ட்ரென்சிக் பார்ட் ஆஃப் த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அண்டர் த ஆர்டிகல் 21. ஸோ ஆர்டிகல் 21 கீழே இந்த சரம் வந்து பாதுகாக்கப்படுது. ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ரைட் டு ப்ரைவசி வந்து பாதுகாக்கப்படுது. அதுக்கு உள்ளடங்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃபர்காட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்ட் 3 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட முக்கியமான ஒரு பார்ட் தான் வந்து ஆர்டிகல் 21. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பாருங்கள். தரவு பாதுகாப்பு மசோதாவில் முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் முறைப்படுத்த கடுமையான விதிமுறைகளை இணைத்து தன்னாட்சி ஆணையம் உருவாக்க வேண்டும். அதாவது சமூக வலைதளங்கள் நிறைய ரூமர்ஸ்லாம் பரவுது, ப்ளஸ் தேவையில்லாமல் ஒரு நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை தடுக்கிறதுக்காண்டி தான் இந்த பில்லே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் தரவு மட்டுமின்றி தனிநபர் அல்லாத தரவுகளையும் சமூக ஊடகங்களையும் முறைப்படுத்தலும் ஊடகங்களையும் ஒழுங்குபடுத்த தன்னாட்சி அதிகாரம் படைத்த ஆணையத்தை உருவாக்குது. ஸோ தன்னாட்சி அதிகாரத்தை பயன்படுத்த ஆணையம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தன்னாட்சி, அதாவது ஒரு இண்டிபெண்ட் பாடி அப்படின்னு சொல்லலாம். இண்டிபெண்ட் பாடி ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்க. அது வந்து இந்த பில்லில் இருக்குது, அது ஒன்று சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த பாடிக்கு வந்து அதிக பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிக பவர் கொடுத்தணும் அப்படின்னா ஒரு தனி நபருடைய தரவு வந்து பாதிக்கப்படுமே அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்டபோது தான் அந்த குழுவோட தலைவர், இந்த அறிக்கையை சப்மிட் பண்ண இந்த குழுவோட தலைவர் பிபி சௌத்ரி அவர்கள் தெரிவித்தது என்ன பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்புக்கும் தனி உரிமை இடைக்கும் பிரச்சனை எழுந்தால் அரசியலமைப்பு சட்டப்படி தேசிய நலன்தான் முதலில் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது தேசிய பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டியும் ஒரு பர்சனல் லிபர்ட்டியும் பார்த்தீங்கன்னா எதை நம்ம முதல்ல எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேசிய பாதுகாப்பு தான் முதல்ல எடுக்கணும். அது அரசியலமைப்பு சட்டப்படி அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இரண்டாவதாகத்தான் தனிநபரின் உரிமையை கருதப்படும். ஸோ நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க அரசின் இந்த முடிவில் எந்தவித தவறும் இல்லை என்று சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரீசெண்டாக இந்த பில்லை பற்றி இந்த பில்லை பற்றின ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இதெல்லாம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், பட் ரீசெண்டாக நம்ம நியூஸ் பேப்பரில் அடிக்கடிக்கு திரும்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. மேரேஜ் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பினருக்கும் 21 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கேபினெட் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இது ரீசெண்டாக வந்து ப்ரோஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் PCMA 2006 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துங்க. ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் டே நேற்று 2 நாளுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த நியூஸ் பற்றி. அதை போய்ட்டு நெக்ஸ்ட் பார்த்துக்குங்க. பவர் ஆஃப் 49 சாம்பியன். வாட் இஸ் திஸ் பவர் ஆஃப் 49? ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் பவர் ஆஃப் 49 அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, உமன் ஓட் ஷுட் மேட்டர் மோர் தென் காஸ்ட் அண்ட் ரிலிஜன் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா 49% மக்கள் தொகையில் பெண்கள் வகிதாகவும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 48.5% வந்து அவங்களுடைய ஓட்டிங் ஷேர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்க ப்ளஸ் அவங்களுடைய
ப்ரெசன்ஸ் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வுக்காண்டி சொல்லப்பட்டது தான் இந்த கேம்பெயின், பவர் ஆஃப் 49 கேம்பெயின். ஸோ இது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்து பார்த்தீங்கன்னா 2014 ஜென்ரல் எலெக்ஷனில் இது முக்கியத்துவம் பெற்றது. அதுக்கு கண்டினியூஸ்டாக இப்போ எல்லா எலெக்ஷன்லையும் தொடர்ந்துட்டு இருக்கு. சரி, அதை பார்த்துக்குங்க. நம்ம பொருளாதார ரீதியான நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொருளாதாரத்தில் இம்பேக்ட் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டைட்டில்லாம் பார்க்க போகிறோம். ஸோ டிஜிட்டல் கரன்சியோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கவர்மெண்ட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், ஒரு பேங்கிங் செக்டரில் ஒன்று புதுசாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று ஹோல்சேல் மற்றும் ரீட்டைல் செக்மெண்ட்டை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்ஸ் ஹோல்சேல் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, ஹோல்சேல் டிஜிட்டல் கரன்சி ப்ரொடியூஸ் பண்ணும்போது எந்த வித பாதிப்பும் இருக்காது, அந்த அளவுக்கு பாதிப்பு வந்து எக்கனாமியில் இருக்காது, ப்ளஸ் பேங்கிங் செக்டரில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சப்போஸ் ரீட்டைலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, இந்த ரிட்டைல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே நினச்சிங்க, இப்போ நீங்களும் ஆர்பிஐக்கு நேரடி சம்மந்தம் கிடையாது, நடுவில் ஒருத்தர் இருப்பாங்க, பேங்க் வந்து இன்டர்மீடியட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பேங்க்கு கூட தான் தொடர்பு வச்சுருப்பீங்க, பேங்க் கூட தான் எதுவுமே பண்ணுவீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க லோன்ஸ் வந்து போய் பேங்க்கு கிட்ட தான் வாங்குவாங்க. ஸோ பேங்க் ரெகுலேட் பண்ணுறது ஆர்பிஐ இருந்தாலும் ப்ளஸ் நம்மளுடைய நேரடி தொடர்பு வந்து பேங்க் கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் டிஜிட்டல் கரன்சி ஒன்று கொண்டு வந்துட்டீங்க, அதுவும் ரிட்டைல் சிபிடிசி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அது இந்தியன் சிட்டிசனுக்கும் ஆர்பிஐக்கு நடுவில் இன்டர்மீடியட்டாக இருக்கிற பேங்க்கோட நிலைமை வந்து பாதிக்கப்படும். ஸோ பேங்க்கோட முக்கிய பங்கு வந்து இங்கே பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் நம்ம பேங்க்கு போக வேண்டிய அவசியம் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 பிட்காயின், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் கரன்சின்னு சொன்னீங்கன்னா பிட்காயின்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? 1 பிட்காயின் 2 பிட்காயின் நம்ம எடுக்கும்போது நீங்கள் டேரெக்டாக வந்து ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் எல்லாம் ஆர்பிஐ கூடயே நம்ம லிங்க் பண்ணும்போது நடுவில் இருக்க எஸ்பிஐ, கனரா பேங்க், ஆக்சிஸ், ஐசிஐசி அந்த பேங்க்கோட ஸ்பெசிஃபிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது குறைஞ்சி போகும். ஸோ பேங்க்கோடைய இது வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக இதை பற்றி தான் பேசப்பட்டிருக்கு, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பவர் டிஸ்காம்ஸ் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் தாங்க. ஸோ அந்த ஸ்கீம் பேர் வந்து உதாய் ஸ்கீம் UDAYன்னு சொல்லுவாங்க. அதாவது உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா. இது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் லான்ச் பண்ணது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th டிசம்பர் 2015. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய முக்கிய கேள்வி, உதாய் ஸ்கீம் எது ரிலேட்டடு? இது பவர் டிஸ்காம் ரிலேட்டடு. நெக்ஸ்ட்டு இதோட ஃபுல் ஃபார்ம் உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள், ஃபினான்ஷியல் டர்ன் அவுட். ஸோ அது ரிலேட்டடாக தான் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து பவர் டிஸ்காம்ஸ், அதாவது பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்கீங்க இல்லையா, பவர் டிஸ்காம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ரேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து எல்லா ஸ்டேட்டும் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வந்து இன்னும் பெண்டிங் டியூ கட்ட வேண்டியது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1.56 lakh crores வந்து பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாவோட ஸ்டேட்டும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கவலை நிலைமையில் இருக்குது, பேமெண்ட் பண்ண முடியாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரீசெண்டாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உஜ்வாலா ஸ்கீமுக்கு, இந்த ஸ்கீம் உதாய் ஸ்கீம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து 60 பைசா வரைக்கும் கிராண்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ த கேப் பிட்வீன் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளை அண்ட் ஆவரேஜ் ரெவன்யூ ரியலைஸ்டு எக்ஸ்க்ளூடிங் ரெகுலேட்டரி அசஸ் உஜ்வாலா ஸ்கீம் கிராண்ட் 60 பைஸ் பர் யூனிட் ஆஃப் 2019-2020 பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 60 பைசா வரைக்கும் இந்த உதாய் ஸ்கீம் மூலிமா கிராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் அப்படி இருந்தும் நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறைய அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காண்டி ஒரு புதிய பில், கவர்மெண்ட் பிளான்ஸ் டு இன்ட்ரடியூஸ் த பில் என்னபிளிங் த பவர் கன்சப்ஷன் டு சூஸ் ஃப்ரம் த மல்டிபிள் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ நம்ம ஸ்டேட் எடுத்தீங்க அப்படின்னா டான்ஜென்ட் கோ அப்படின்ற ஒரு ப்ரொவைடர் கிட்ட மட்டும் தான் நம்ம சப்ளை எடுக்கிறோம், அவங்க கிட்ட மட்டும் தான் நம்ம பே பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பில் ப்ரொடியூஸ் பண்ணி பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லோட அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து கஸ்டமர்ஸ் வந்து மல்டிபிள் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரொவைடர் கிட்ட எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். நோ ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு இன்னும் ஃபைனல் டிசிஷன்ஸ் எதுவும் எடுக்கல, பட் ஆனால் பாஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உதாய் ஸ்கீம் இஸ் அ பவர் டிஸ்காம் ரிலேட்டடானது. அதோட லான்ச் பண்ண இயர் வந்து 2015 5th நவம்பர். நெக்ஸ்ட் இதோட ஸ்கீமோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டர்ன் அவுட், ஆப்ரேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடியது, ரிடக்ஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் பவர், டெவலப்மெண்ட் ஆஃப் ரினியூவல் எனர்ஜி அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. நம்ம அறிவியல் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருவோம்.
ரீசெண்டாக பாராளுமன்றத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு எழுத்துப்பூர்வமான அடிவில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன விளக்கம் அப்படின்றத பார்ப்போம். இது யார் கொடுத்தாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அறிவியல் தொழில்நுட்ப துணை இணை அமைச்சர் ஜஜேந்திர சிங் மாநிலவையில் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார். என்ன தெரிவித்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் செயற்கைக்கோளை செலுத்தியதில் 350 கோடி வருவாயை நம்ம ஈட்டியுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 342 சேட்டலைட் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். டோட்டலாக வந்து ஃப்ரம் 1999 இது வரைக்கும் 34 வெளிநாட்டு செயற்கைக்கோளை பாஸ் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அமெரிக்காவுடைய சேட்டலைட் மட்டுமே 226 சேட்டலைட் நம்ம பாஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கோம். அது முக்கியம் எந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்த முயற்சியில் உருவாக்கப்பட்ட லான்ச் வெஹிக்கிள் PSLV, இண்டிஜினஸ் லான்ச் வெஹிக்கிள் PSLV சொல்லக்கூடிய இந்த வெஹிக்கிள் மூலிமா வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் 342 சேட்டலைட். நெக்ஸ்ட் கடந்த 3 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான்ச் பண்ணதில் 350 கோடி வருவாய் ஈட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக நம்மளுடைய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட் தான் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. இவங்க ரீசெண்டாக ஒரு மிஷின் ஒன்று டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்ராயன் அப்படின்ற ஒரு மிஷின். ஸோ இது சமுத்ராயன்றது என்ன மிஷின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் மேன்ட் சயின்டிஃபிக் சப்மர்சிபிள் ஃபார் டீப் ஓஷன் மிஷன் லான்ச். அதாவது கடலுக்கடியில் ஆழ்கடலுக்கடியில் ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காண்ட ஒரு மெரைன் ஒரு வெஹிக்கிள் கிரியேட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம். ஸோ எவ்வளோ தூரம் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் 6000 மீட்டர், அதாவது 6000 மீட்டர், கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டருக்கு அடியில் நம்ம கீழே போயிட்டு, அதுவும் 12 மணி நேரம் டியூரேஷனுக்கு வந்து கீழே போயிட்டு 16 மணி நேரம் உள்ளே வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய ஸ்டே பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மிஷினை ரெடி பண்ணுறாங்க. இந்த சப்மெரின் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியா லெவலில் நம்ம ஓன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை யார் பண்ணுறா அப்படின்றது ரொம்ப முக்கியம். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அப்படின்றத பார்க்கணும். இது கூட அசிஸ்ட் பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ அசிஸ்ட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு IITM அசிஸ்ட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு DRDOவும் சேர்ந்து அசிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறதுனா சமுத்ராயனுடைய ரீசெண்ட் ப்ராஜெக்ட் எதை ரிலேட்டடாக அப்படின்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் சப்மர்சிபிள் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜின்னு சொன்னால் போதும். ரீசெண்டாக இதோடைய டெஸ்டிங் வந்து நடந்திருக்கு, அதுதான் பார்க்கணும். சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆலிவ் போர்ட் கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி நம்மளுடைய ஆலிவ் போர்டில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணுறோம். டெய்லியும் பார்த்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட்ஸ் எடுத்துக்கங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் TNPSC Group 1, Group 2, Group 2A, 4 VAO படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஆலிவ் போர்டில் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கைண்ட்லி கோ த்ரூ த வெப்சைட் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிளானை சப்ஸ்கிரைப் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் எடுத்துக்கங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் த கம்மிங் எக்ஸாம்.